ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய இன்னர் பீஸ் ஹப் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு இன்னர் பீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் படித்த புத்தகங்களில் ஒரு புக்கோட ரிவ்யூ மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் இந்த புக்கில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஸோ நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு நான் படித்த புத்தகங்கள் இதுதான். திங்க் லைக் எ மாங்க் அப்படின்ட்டு ஒரு துறவி போல சிந்தியுங்கள், ஜே ஷெட்டி அவருடைய ஒரு புத்தகம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கும் சரி, அப்புறம் இந்த செல்ஃப் ஹெல்ப் டெவலப்மெண்ட்க்கும் சரி, ஒரு அப்லிஃப்டாக அமைஞ்ச ஒரு புத்தகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னமும் இது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஜே ஷெட்டி அவர்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படிக்க நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே தானாக போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த புக்கை பற்றி தான் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இவர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பார். ஸோ அவருடைய ஃப்ரெண்டு தான் அவரை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போவார். ஒரு துறவி வராரு, ஸ்பீச் கொடுக்க, வா போய் கேட்கலாம் அப்படின்ட்டு. பட் இவருக்கு ரொம்ப ஒரு இன்டென்ஷன் இருக்காது. ஒரு துறவி தானே, அவர் என்ன பெருசாக பேசிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் அவர் போவார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய அந்த துறவியோட ஸ்பீச் ரொம்பவே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். அவருடைய மனசில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த துறவி பேசுகிற அந்த துறவி ஐஐடியில் படித்ததெல்லாம். பட் அவருக்கு ஒரு ட்ரூலி செல்ஃப் டெவலப்மெண்ட், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால், ஸோ அவர் மாங்க் மாதிரி மாங்காகவே ஃபுல்லாக லைஃப்பை சேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவர் பேசும்போது இவருக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு இவர் ஆக்சுவலாக அப்புறம் 2 to 3 years அவர் ஒரு மாங்காவே போயிட்டு வாழ்ந்திருப்பார். அவருடைய அந்த ஆசிரமத்தில் போயிட்டு வாழ்ந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம், திங்க் லைக் ஏ மாங்க் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புரியாது, அதுக்கப்புறம் படிக்க எனக்கு நிறைய ஒரு புரிதலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றமும் எனக்கு தெரிஞ்சுதான் தான் நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான். ஸோ இந்த உடல், இந்த மனம், இது நான் கிடையாது, அதையும் கடந்த நிலையில் அந்த சோல் தான் நான் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் ரிவ்யூ பண்ணி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே வர அந்த எதிர்மறைத்துவங்கிறது அடிக்கடி நம்மளுக்கே தெரியாமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி அவேர்னஸாக இருந்து நம்ம லெட் கோ பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பார். அப்புறம் பயம், ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த பயம் நம்மளுக்கே தெரியாமல் பல விஷயங்களில் அது நம்மளுக்குள்ளே எப்படி நமக்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் ஒரு லேக் கான்ஃபிடென்ட்டை உடைச்சிருக்கும். நம்ம ரொம்ப உன்னிப்பாக இருந்து கவனித்தா நிறைய விஷயங்களில் நம்ம எங்கெல்லாம் பயந்துருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் நோக்கம், ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கத்தோடு வாழணும். நோக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அந்த ஃபோக்கஸ் ஆன் கோல் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இதில் அந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாரு, தினமும் அமைதியுடனும் குறிக்கோளுடனும் இருப்பதற்கு உங்கள் மனதை பயிற்சியுங்கள் அப்படின்ட்டு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் ஒரு 3 இயர்ஸாக மெடிடேஷனுக்கு அப்புறம் எனக்குள்ளே வந்த ஒரு கேள்வி இதுதான். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க, மெடிடேஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவே எனக்கு ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் ஆகுச்சு. அப்புறம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ லைஃப்பில் ஃபோக்கஸ் ஆன் கோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் நான் ஓகே, ஸ்பிரிச்சுவலும் சரி லைஃப்பும் சரி ரெண்டுமே அழகாக இன்கார்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இந்த புக்கு மூலயமா எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வேலைக்கு போகிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவலே போதும், இந்த பாத்துலேயே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் இன்டென்ஷனோடு தான் இருந்தேன்.
வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்ததே இல்லை. பட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்புறம் வாட் இஸ் லைஃப், அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி, ரொம்ப பெரிய ஒரு கேள்வி எனக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த புக் படித்ததுக்கப்புறம் தான் ஓகே, ஃபோக்கஸ் ஆன் கோல் நமக்கு இம்பார்ட்டண்ட். அது லைஃப்க்கு வந்து ஒவ்வொரு நாளும் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சோல் டெவலப்மெண்ட்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கு மூலிமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து மெடிடேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் குறிக்கோளுடன் வாழ்வது எப்படி, அதுக்கப்புறம் வழக்கம், ஸோ நம்ம வழக்கமாக எப்படி இருக்கணும், ஸோ வேக்கிங் அப் இயர்லி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மனம், ஸோ ஆப்வியஸ்லி மனம் அது நம்ம கூட எப்படிலாம் ட்ரிக் பண்ணுது, எப்படிலாம் நம்ம கூட அது வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக மனம் அப்படிங்கிறது எடுத்தோடனே அது பாசிட்டிவ் தாட் நம்மளுக்கு கொண்டு வராது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இப்போ செய்ய வரோம் அப்படின்னா எடுத்தோடனே அது வந்து நெகட்டிவிட்டி தான் கொண்டு வரும். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதுக்கு அவ்வளவா அது வந்து எடுத்து கொண்டு வந்து முன்னாடி காட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் சொல்லியிருப்பார். பட் அதை நான் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணும்போது ஆமாம், அது உண்மை தான். பட் மனம் வந்து அது சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறத அதை பார்க்குதுங்கிறது அவர் சொல்லியிருப்பார். அதை நான் வந்து என் லைஃப்பில் ரொம்ப வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேஃப் ஜோனில் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் கஷ்டமாக இருக்கும், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி லீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயத்திலே அதை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மனம் பார்க்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே தெளிவாக சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக எனக்குமே இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றது ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பல கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்னமும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகு தான் ஒரு சின்னதாக ஒரு தைரியம், ஒரு ஒலி அப்படிங்கிறது எனக்குள்ளே இருந்து ஒரு வெளிப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அகங்காரம். ஸோ நம்மளுக்கு ஈகோலாம் நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படிக்க நிறைய ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல தான் நான் இன்னும் ஈகோவோடு இருக்கேன், இன்னும் நான் இதை வந்து எப்படி மாற்றணும், இந்த ஈகோவை எப்படி நான் உடைக்கணும் அப்படிங்கிறத நிறைய எனக்கு புரிதல் கிடைச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டும் ஒரு டேவுமே ரொம்ப ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக அமையுது. ஸோ ஜேர்னல், ஸோ எனக்கும் அந்த ஜேர்னலிங் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜேர்னலிங் எழுதிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 2 to 3 இயர்ஸாகவே நான் ஜேர்னலிங் எழுதுவேன். ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத எழுதிட்டே தான் வருவேன். ஸோ எழுதி எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதுக்கு கிராட்டிடியூட் எழுதணும், என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. பட் உட்காந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி இன்றைக்கி எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதுக்கு கிராட்டிடியூட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு க்ளோத்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஷெல்டராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட்டாக கொடுத்த அந்த காடுக்கு அந்த நன்றி உணர்வு அதை செலுத்தும் போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து எல்லாமே ஒரு அக்வர்டாக தெரியும், ஏன்னா மனசுக்கு எல்லாமே அது புதுசு அல்லவா, அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்காது. அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுக்குள்ளே அது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும், நம்ம அதில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடைச்சிது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அந்த மனதுக்கு கொஞ்சம் அந்த ட்ரைன் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு ஸ்லோவாக நம்ம ட்ரைன், ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டெப் அப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி மேலே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உறவுகள். ஸோ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லையா நம்மளுடைய லைஃப்பில். ஸோ உறவுகளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஸோ அவங்க கூட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இந்த புக்கு மூலிமா எனக்கு கிடைச்சிது.
ஸோ லைஃப்பில் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவுண்ட்ரிஸ் நம்ம செட் பண்ணிக்கணும். எல்லாருக்கூடையும் அளவோடு பழகணும், அளவோடு பேசணும், கான்ஷியஸ்னஸாக நம்ம சொல்கிற அந்த வார்த்தைகளை ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இந்த புக்கு மூலிமா எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், ஸோ அவங்க கூட ஒரு செட் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளுக்கு உண்டான அந்த ப்ரைவசியும் அந்த பீஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய புரிதல் இதில் எனக்கு கிடைச்சிது. ஸோ உறவுகளோட குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மேன்மைப்படுத்திக்கவும் இந்த புக் எனக்கு அமைஞ்சது. அப்புறம் சேவை மனப்பான்மை. ஸோ இதில் வந்து தன்னலமற்ற ஒரு சேவை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜே ஷெட்டி அவர்கள். ஸோ ரொம்பவே அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம எந்த ஒரு சின்ன செயல் செய்தாலுமே அதில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் காடை தான் எனக்கு இதை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற இன்டென்ஷனோடு செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புரிதலும் இதில் ரொம்ப இன்சஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ சேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு சோலுக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. பட் எந்த ஒரு நோக்கமும் இதன் மூலயமா எனக்கு பின்னாடி இது இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாத ஒரு சேவை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புக்கில் ஒவ்வொரு டாபிக்ஸ் எடுக்கும்போதுமே ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப பெரிய ஒரு புத்தகம்தான். இது படிக்கவே எனக்கு ரொம்ப நாள் எடுத்தது, புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப நாள் எடுத்தது. ஸோ 2 to 3 டைம்ஸ் நான் படிக்க அதுக்கப்புறமா எனக்கே தெரியாமல் நிறைய புரிதல் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் இந்த புத்தகத்தில். பட் உங்களுக்கு டைம் இருந்தால், நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக வாங்கி படிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? நிறைய கோட்ஸ் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்மளை வந்து அது வந்து ஒரு டார்க்னஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத தெளிவாக அதில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த கில்ட் அப்படிங்கிறத எப்படி லெட் கோ பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருப்பார். ஸோ கில்ட்டை எனக்கும் நிறையவே இருந்தது, லைஃப்பில் நிறைய கில்ட்டெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெட் கோ பண்ண ஆரம்பிச்சுட்டு செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நான் வர ஆரம்பித்தேன். ஸோ எனக்குள்ளே எப்போல்லாம் அந்த கில்ட் வருதோ, ஸோ அப்போல்லாம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஸோ என்ன கில்ட் வருது அப்படிங்கிறத எனக்குள்ளே நான் ரியலைஸ் பண்ணி அதை எழுதி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக லெட் கோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய லைஃப்பில் அந்த செல்ஃப் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த புத்தகத்தின் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு புத்தகம்தான். இது மெடிடேஷன் பண்ணுறது எப்படி, அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து விஜய் ஷெட்டி அவர்கள் இந்த திங்க் லைக் எ மாங்க் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாரு. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புத்தகம். செல்ஃப் ஹெல்ப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ நான் இதில் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். பட் டைம் கிடைச்சா படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கு டெஃபினட்டாக வாங்கி படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்றனாலும் சரி, இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் இதில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.